ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்ட் நான் எவ்வளவு தூரம் பாத்துட்டே இருக்கீங்களா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய். ஹாய், சீமராஜாக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் வந்து SK13. இந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர் வந்து M ராஜேஷ். இவர் வந்து ஃபுல்லாவே ஒரு காமெடி படம் பண்ணுவார். அது சிவகார்த்திகேயன் கூட ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு காமெடி படமா ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னரா இந்த படம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அது போக வேலைக்காரனுக்கு அப்புறம் நயன்தாரா வந்து இந்த படத்துல வந்து ஹீரோயினா பண்றாங்க. அதனால இந்த பேர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த படத்தோட சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப நாள் நடந்துட்டே இருந்துச்சு. அப்பப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இதோட ஸ்டில்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வீடியோலாம் ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகேயன் ஆடுற மாதிரி, அதுக்கப்புறம் நயன்தாரா வந்து ஒரு பாப்பா வச்சு அப்படியே விளையாடுற மாதிரி அந்த போட்டோலாம் ரிலீஸ் ஆச்சு. டிக்டாக்ல வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது போக இந்த படத்தோட டைட்டில் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து நம்ம யோசிச்சிட்டே இருக்கும் போது இப்போ இந்த படத்தோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். அதனால மன்னன்ற டைட்டில் தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட டைட்டில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்க போறாங்க. கூடி சீக்கிரம் டீம் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து இந்த மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற டைட்டிலோட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சேலம் அதுக்கப்புறம் ஈரோடு இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து அவரோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து அப்படி ஜாலியாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் சமயம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, மிஸ்டர் லோக்கல் SK13 வந்து ஒரு சூட்டபிளான ஒரு டைட்டில் இருக்குமா சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக T4U சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கான ரீல் ரிவ்யூ வந்து நீங்க பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்து பார்க்கலாம். நெட் TV4U 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 மில்லியனா வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், எப்படிப்பா நெட் TV4U சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா வந்து நடுவில் வர லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா தானாகவே சப்ஸ்கிரைப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உடனடி அப்டேட்டுக்கு வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டர் லவ் ஹீரோ ரோஷனை நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்வியூ பார்க்கலன்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் ப்ளூ சட்டை மாறின கிளித்த தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.